அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது திருமண வரம் அருளும் அருள்மிகு தாண்டிக்குடி பாலமுருகன் திருக்கோவில் தல வரலாறு. இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். திருக்கோவில் தல வரலாறு. முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போரிட்டு அவனை வதம் செய்த பின் அவனது படையினரையும் அழித்தார். ஆனால் அதில் இடும்பன் மட்டும் தப்பி உயிர் பிழைத்து அகஸ்தியரின் சிஷ்யனாகிவிட்டான். ஒருமுறை கைலாயம் சென்ற அகஸ்திய முனிவருக்கு 2 மலைகள் பரிசாக கிடைத்தன. அதை எப்படி எடுத்து போவது என அவர் யோசனை செய்து கொண்டு இருந்தார். சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற அந்த 2 மலைகளையும் தானே தூக்கி கொண்டு வருவதாக அவருடைய சிஷ்யனான இடும்பன் அகஸ்திய முனிவரிடம் கூறினான். அதை கேட்டு மகிழ்ந்த அகஸ்தியரும் அந்த 2 மலைகளையும் அவன் தோளில் ஒரு காவடியைப் போல தூக்கி கொண்டு வருமாறு கூறினார். அந்த மலைகளை தோளில் சுமந்து கொள்ள வசதியாக அவற்றை அஷ்டநாகங்களின் அகஸ்திய முனிவரின் பிரம்ம தண்டத்தின் 2 முனைகளிலும் கட்டி அதை அவன் தோளின் மீது சுமந்து கொண்டு வருமாறு ஆணையிட்டார். அவர் கொடுத்த சக்தியினால் அவனால் எளிதாக அவற்றை தூக்கி கொண்டு வர முடிந்தது. அதற்கு முன்னால் இடும்பன் தான் முருகப்பெருமானை தரிசித்து அவருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு அகஸ்தியர் உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தான். அவரும் அதற்கு தன்னால் ஆன உதவியை செய்வதாக வாக்களித்து விட்டு இடும்பனுக்கு காட்சி தர வேண்டும் என்று எம்பெருமான் முருகனை வேண்டிக் கொண்டார். அந்த நேரத்தில் தனது பெற்றோர்கள் மீது கோபம் கொண்ட முருகப்பெருமான் பழனிக்கு போகும் வழியில் தாண்டி மலையில் தங்கியிருந்தார். இடும்பன் மலைகளை சுமந்து கொண்டு செல்வதை கண்ட முருகப்பெருமான் இடும்பனுக்கு காட்சி தந்து அவனை தனக்கு சேவகனாக பழனியில் வைத்து கொள்ள முடிவு செய்து இருந்தார். ஆனால் அவனை தானே சம்காரம் செய்தால்தான் அவனது அசுரகுணம் மறைந்து அவனும் தேவகணமாகி தனக்கு சேவகம் செய்ய முடியும் என்பதனால் வேண்டுமென்று இடும்பன் முன்னிலையில் ஒரு மிகச் சிறுவன் உருவில் சென்று அவன் செல்லும் வழியில் படுத்து கிடந்தவாறு அவனை வம்பு சண்டைக்கு இழுத்தார். அவன் மலை மீது தான் ஏறி நிற்க அவனால் அந்த பாரத்தை தாங்க முடியாமல் அவற்றை கீழே வைக்க வேண்டி இருந்தது. அதனால் அவன் கோபமடைந்து அந்த சிறுவன் யார் என அறியாமல் அவரை அடித்து துரத்தி செல்ல முயல தற்போது உள்ள இடும்பன் மலை அருகே சென்றதும் அவனுடன் போரிட்டு அவனை அங்கேயே வதம் செய்த பின் அவனுக்கு காட்சி தந்தார். அந்த மலையை முருகன் தாண்டி குதித்து பழனிக்கு சென்றதினால் அந்த மலைப்பகுதியின் பெயர் அவர் தாண்டி குதித்து சென்ற இடமாக தாண்டிக்குதி என ஆகி பின்னர் அது நாளடைவில் மருவி தாண்டிக்குடி என ஆகிவிட்டது. இப்படியாக அகஸ்தியரின் மூலம் நடைபெற்ற நாடகத்தினால் அந்த இடம் முருகனின் ஆலயம் ஏற்பட காரணமாகிவிட்டது. பன்றிமலை சுவாமிகளின் வேண்டுகோளின்படி முருகப்பெருமானை இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்ததாக சொல்லப்படுகிறது. கோவில் கட்டுவதற்கான பொருட்களை வழங்க சம்பந்தப்பட்ட நபர்களின் கனவில் தோன்றி கொடுக்க கூறினார். தற்போது கோவிலில் உள்ள மூலவர் சிலை கூட ஸ்தபதி ஒருவரின் கனவில் முருகனை சென்று கூறி அதன் மூலம் நிறுவப்பெற்றதுதான். திருப்பணி வேலைகள் முருகப்பெருமானின் மேற்பார்வையிலேயே முடிந்தது என்ற தகவலும் இங்கே கூறப்படுகிறது. இங்கு மூலவரான முருகன் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். பழனி முருகன் கோவிலில் உள்ள மூலவரின் அமைப்பே இக்கோவிலிலும் உள்ளது. பழனிமலை முருகன் சிலையில் இருக்கும் அத்தனை அம்சங்களும் அப்படியே இந்த சிலையில் இருப்பதால் இத்தல முருகனையும் பக்தர்கள் பழனி முருகன் என்றே அன்போடு அழைக்கின்றனர். ஆலயத்தின் அமைப்பு கொடைக்கானல் செல்லும் பாதையில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மலை கிராமமான தாண்டிக்குடி. இந்த மலை கிராமத்தின் மலையின் உச்சியில் உள்ளது தாண்டிக்குடி பாலமுருகன் ஆலயம். தாண்டிக்குடி கிராமத்தில் இருந்து கோவிலை சென்றடைய 3 கிலோமீட்டர் அழகான மலைப்பாதையில் பயணம் செய்தால் பாலமுருகன் ஆலயத்தை அடைந்து விடலாம். மலையின் உச்சியில் இப்படி ஒரு அற்புதமான ஆலயமா என பிரமித்து மெய்சிலிர்த்து போகும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆலயம். தாண்டிக்குடி செல்லும் வழிநெடுகிலும் ஒரு தெய்வீக தன்மை காணப்படுகிறது. நம்மையும் அறியாமல் அந்த தெய்வீக தன்மை அந்த முருகன் கோவிலுக்கு நம்மையும் அழைத்து செல்லும். ஆலயத்தின் உள்ளே நுழையும் முன்பாக உள்ள அலங்கார வளைவில் ஆண்டி கோலத்தில் முருகனின் உருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றிலும் மரங்களும் புல்வெளிகளும் சூழ்ந்து நம் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. முதலில் நமக்கு தரிசனம் தருவது விநாயகர் தான். அவரை தரிசித்து விட்டு நேராக சென்றால் அழகிய கொடிமரம் பலிபீடம் உள்ளன. அடுத்ததாக மகா மண்டபத்திற்குள் பிரம்மாண்டமான மயில் வாகனம், கருவறையில் இருக்கும்
முருகப்பெருமானை நோக்கி உள்ளது. அர்த்த மண்டபத்தில் சந்நிதிகள் எதுவும் கிடையாது. அதற்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை. மகா மண்டபத்தில் இருந்துதான் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய முடியும். கருவறையில் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் கையில் வேலோடு அற்புதமாக காட்சி தருகிறார். சண்முக கடவுளை மனதார வணங்கிவிட்டு கோவிலை சுற்றி வந்தால் இடும்பன், பைரவர், நாகராஜர், நவகிரக சந்நிதிகள் தனித்தனியாக அமைந்துள்ளன. இக்கோவிலில் மாதந்தோறும் வரும் கிருத்திகை சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது. உற்சவர் சிலையை தேரில் வைத்து கோவிலை சுற்றி வந்து சிறப்பு பூஜை செய்கிறார்கள். ஆலயத்தில் உள்ள பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்று சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. இந்த கோவில் இருக்கும் குன்றின் மேலே நின்று கீழே அடிவாரத்தில் இருக்கும் தாண்டிக்குடி கிராமத்தை பார்த்தால் முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் வடிவத்தில் இருப்பது மெய் சிலிர்ப்பை உண்டாக்குகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள பாலமுருகனிடம் மனமுருகி வேண்டி அது நடந்துவிட்டால் கோவிலுக்கு திருப்பணி செய்ய உதவுவதை பக்தர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறும். காலையில் சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்யப்படும். பிற்பகலில் பலவிதமான காவடிகள் கோவிலின் அடிவாரத்தில் உள்ள தாண்டிக்குடி கிராமத்திற்கு சென்று வரும். திருமண தடை உள்ளவர்கள் இங்கிருக்கும் கால பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் 27 மிளகை ஒரு அகல் விளக்கில் வைத்து அதில் நெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 11 வாரங்கள் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தை கட்டிய பன்றிமலை சுவாமிகளுக்கு இந்த ஆலய வளாகத்துக்கு உள்ளேயே தனியாக ஒரு ஆலயம் உள்ளது. இங்கும் தினமும் பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. இங்கும் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு தரிசனம் செய்கிறார்கள். மலை உச்சியில் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் இருக்கும் இந்த அற்புத ஆலயத்தை அடைவது மிகவும் கடினம் என்பதால் அங்கு செல்ல முருகப்பெருமானின் பரிபூரண அருள் நமக்கு மிகவும் அவசியம். அதனால்தான் மலை அடிவாரத்தில் உள்ள தாண்டிக்குடி கிராமத்தில் உள்ள மக்கள் மேலே வந்து சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஆலயத்தில் ஓர் மணி கட்டப்பட்டுள்ளது. இறைவனுக்கு பூஜை செய்யப்படும் போது ஒலிக்கப்படும் இந்த மணி அடிவாரம் வரையிலும் நன்றாக கேட்கும். அப்போது கிராம மக்கள் அங்கிருந்தபடியே முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். மலை கிராமம் என்பதால் போக்குவரத்து வசதி மிகவும் குறைவுதான். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு என்ற ஊரிலிருந்து தாண்டிக்குடி கிராமத்துக்கு செல்ல பேருந்து வசதிகள் இருந்தாலும் அங்கிருந்து மலை மீதுள்ள ஆலயம் செல்ல வாடகை வாகனங்களைத்தான் அமர்த்த வேண்டும். கோவிலின் சிறப்பம்சங்கள். கோவிலின் அருகில் வலதுபுறம் மிக சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படும் மலைப்பாறை ஒன்று உள்ளது. பழனி திருத்தலத்தை நோக்கி இருக்கும் அந்த பாறையில் கால்தடம் ஒன்று காணப்படுகிறது. அது முருகப்பெருமானின் கால்தடம் என்கிறார்கள். இங்கிருந்துதான் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பழனிமலைக்கு முருகப்பெருமான் தாண்டி சென்றதாகவும் அதில் ஏற்பட்ட கால்தடம்தான் இது என்று கூறப்படுகிறது. அதேபோல் இந்த பாறையில் ஒரு வேலின் தோற்றம், மயிலின் தோற்றம், அனுமனின் தோற்றம், பாம்பின் தோற்றம் ஆகியவை காணப்படுகின்றன. அதைவிட சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள பாறையின் மீது எந்நாளும் வற்றாத சுனை ஒன்று இருக்கிறது. சுனையில் ஒரு வேல் நடப்பட்டுள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த சுனை நீரை எடுத்துச் சென்று சுவாமியின் திருவடியில் வைத்து பூஜிக்க வேண்டும். பின்னர் ஆலயத்தில் தரப்படும் விபூதி மற்றும் சந்தனத்தை அந்த நீரில் கலந்து அருந்தினால் விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நேயர்களே, இன்று நாம் தாண்டிக்குடி பாலமுருகன் ஆலயம் உருவான வரலாற்றை அறிந்து கொண்டோம். இக்காணொளியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இக்காணொளி பிடித்திருந்ததா? இக்காணொளியினை அனைவருக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் முருகனின் அருள் கிடைக்கச் செய்யுமாறு வேண்டுகின்றேன். இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.